தமிழக அமைச்சர் சி வி சண்முகத்தின் உதவியாளர் கொலை வழக்கில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி மீது சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2006ஆம் ஆண்டு மே 8ஆம் தேதி திண்டிவனத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த தற்போதைய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரான சி வி சண்முகம் மீது ஒரு கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்தியது. அந்த தாக்குதலில் சி வி சண்முகம் தப்பித்த போதும் அவரது உறவினரும் உதவியாளருமான முருகானந்தம் கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்துக்கு பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ், அவரது மகன் அன்புமணி, மருமகன் பரசுராம், ராமதாஸின் தம்பி சீனிவாசன் உட்பட 15 பேர்தான் காரணம் என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதில் ஒருவர் இறந்துவிட மற்ற 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்து திண்டிவனம் நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து வந்தது. இவ்வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சி வி சண்முகம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஹரிபரந்தாமன் அடுத்த 4 மாத காலத்திற்குள் இவ்வழக்கை சிபிஐ விசாரித்து உயர்நீதிமன்றத்திற்கு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என சனிக்கிழமை உத்தரவிட்டார்.